ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சந்தோஷத்தில். அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் முதல்ல இருக்கிறதுனாலே என்னமோ நிறைய மேஷராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் ஐயோ என்னால் முடியல, எந்த பயிற்சி வந்தாலும் வாழ்க்கையில மாற்றமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பல இடங்களில் நான் பல பதிவுகளில் பதிவிட்டு இருந்தது தான். மேஷம்னாலே ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரவங்க, அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடக்கூடிய குணம் என்பது இருக்கும். ஸோ ரொம்ப செல்ஃப் டிக்னிட்டியோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் மேஷராசிக்கு இயற்கையிலேயே உண்டு. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் 6 மாதத்தில் இந்த ஒரு நிகழ்வாலவே அவங்க வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த 3வது இடத்துல குரு இருந்துச்சுங்க மேஷராசிக்கு. இந்த 3ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சகோதர வழியில் நண்பர்களால் அல்லது பழகக்கூடியவர்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. அந்த ஒரு பீரியட்லேருந்து இப்போ 4வது இடத்துக்கு குரு வராரு. ஸோ குறிப்பாக 4ல் குரு உச்சம் பெறக்கூடிய காலம் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பீரியட்.
ஏன்னா 4வது இடம் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாயை குறிக்கிறது, மனையை குறிக்கிறது, தொழிலை குறிக்கிறது, வீடு வாகன அமைப்புகளை குறிக்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் மேஷராசிக்கு ஒரு சரியான பீரியட். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னு நான் அடி போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், ஃபைனான்ஸில் லோன் கிடைக்கல, எனக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டேன் சார், தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வண்டி வாகன சேர்க்கைகள் அமையும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அல்லது தொழில் தொடங்கலாம் நினச்சி தடையிலே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு நல்ல பிஸ்னஸ் அமைகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லை, பல பேர்த்துக்கு ஊருக்கு போக முடியல, ஒரு இடத்துல செட்டில்டாக இருக்க முடியல, அலைச்சலாகவே ஓடிக்கிட்டே இருக்கும், வீடு மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும், எங்கே நம்ம ஒரு இடத்துல உட்கார போகிறோம்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 3 மாதம் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்குரிய பீரியடை அவங்களுக்கு கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ மேஷராசிக்காரர்களெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் வந்து குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு சார் மேஷராசியில்? குறிப்பாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குற இடம்லாம் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறாரு. அதில் முதல் பார்வையாக குரு பார்க்குற இடம் வந்து பார்த்தா மேஷராசிக்கு 8வது இடத்தை பார்க்குறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வைப்படும் பொழுது பார்த்தா மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் பொதுவாக விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்களுக்கு சரியாகும். கோர்ட்டு கேஸில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அது ஒரு தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருந்தவங்க, அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் விலகி போனவர்கள் எல்லாமும் இவர்களை விரும்பி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10வது வீட்டை குரு பார்க்குறாங்க. 10 குரு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு கிடைக்கும், புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் அவர்களுக்கு வரும். அதற்கு அடுத்ததாக 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால விரைய செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ளே வருவாங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தேவையற்ற செலவுகளாக இருந்துச்சோ அந்த செலவுகள்லாம் குறைச்சிட்டு இனிமேல் அவர்கள் சுபவரையும் செய்யக்கூடிய காலங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் கொண்டு போய் சேர்ப்பார். கண்டிப்பாக சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதில் நிறைய பேருக்கு இருக்கிற குறிப்பாக பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அதை பார்த்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க என்னோட இஷ்யூஸ் எல்லாம் இப்போ தீரப்போகுது ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு. மேஷராசிக்காரர்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்க போகுது இந்த குரு பயிற்சியிலன்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே ஒரு பயிற்சின்னு வந்தால் பலன்கள் மட்டும் கொடுக்காது, சில தீய பலன்களும் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தீமையான பலன்களும்? ஆக்சுவலி மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 4வது இடத்துல குரு வந்திருக்கிறது அவங்களுக்கு வந்து லைக் டிராவலர் மாதிரி. 4ல் குரு வந்தால் பாட்டு இருக்குது, தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போனதுன்னு சொல்லி ஒரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரும். பயணங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானம் கவனமாக அவர்கள் இருப்பது ரொம்பவே நல்லது. அந்த பூர்வீக ஸ்தானத்தில் 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீகம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லாட்டி பிள்ளைகளை நினைச்சு சில வருத்தங்கள் ஏற்படும் அல்லது பிள்ளைகளோடு தேவையற்ற தர்க்கங்கள் மனக்கசப்பு வேறுபாடுகளை தரும் இந்த பீரியட்ல. அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க நிதானமாக இருந்துட்டா போதும். மார்ச் மாதத்துக்கு பிறகு 7.5 சனி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்கிறதுனால இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பெரிதளவு தாக்கத்தை நிச்சயமாக எதிர்மறையாக ஏற்படுத்தாது. கண்டிப்பாக சார், இந்த பணவரவு இதெல்லாம் எப்படி சரி இருக்கும்? ஏன்னா பொதுவாகவே நம்ம பணவரவு நோக்கி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? பணவரவு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஜீவனஸ்தானத்தையும் பட்டம் பதவி பேர் புகழ் பணம் இந்த இடத்த குரு பார்க்குறார். இந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 73 நாட்களில் ஒரு மிகப்பெரிய தனவரவு வந்தே தீரும். ஏற்கனவே ஏதாவது ஒரு பெரிய பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேலையில் அழுத்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க, வேலைக்காக எதிர்பார்த்தவங்க அல்லது டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மனசுக்கு நிறைவான ஒரு நிம்மதியான இடத்துல போயிட்டு அவங்களை அமர்வதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாரு. யாராவது வேலையில் இவங்களை கார்னர் பண்ணி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிட்டு இருந்தவங்கலாம் இவங்கள்ட்ட இனிமேல் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை மேஷராசிக்கு கடவுள் கொடுக்க போகுது. பண வரவு நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு திருப்திகரமானதாகவே இந்த அதிசார குரு பயிற்சியில் அமையும். கண்டிப்பாக கேட்கும் போதே எப்படி இருக்குன்னா எல்லா பக்கமும் பாசிட்டிவாக தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மேஷராசிக்காரர்கள் இப்போ இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இப்போ தீய பலன்கள் நம்ம சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், பரவாயில்லை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வழிபாடு முறைகள் இருக்கா சார்?
நிச்சயமா உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது கேது ஞான மோட்சத்தை தரக்கூடியவர். விநாயகப் பெருமானை சதுர்த்தி திதியில அருகம்பில் கொண்டு போயிட்டு மாலையாக அந்த விநாயகப் பெருமானுக்கு சாற்றியவர்கள் வழிபடும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் அத்தனையுமே களையும். இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி நிச்சயமா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் போயிட்டு அவங்க குடும்பத்தோடு வழிபட்டுட்டு வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும். முடிஞ்சா ஒரே ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி அந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு செதறு தேங்காயா உடைக்கும் பொழுது அதை மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, இறைவா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமும் செதறி ஓடணும் என்னையோட அப்படின்னு சொல்லி வேண்டியவங்க செஞ்சாலே போதும். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைந்தே தீருமா. இந்த அதிசார குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. ரொம்ப நன்றிமா. ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். மேலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றியடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.